ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன கிளாஸ் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிரர் ஒர்க்கில் பீட்ஸை வச்சு யூஸ் பண்ணுறது எப்படி தான் பார்த்தோம். இவ்வளோ நாள் நம்ம த்ரெட் ஒர்க் வந்து பார்த்துருப்போம். ஸோ இப்போ பீட்ஸை வச்சு யூஸ் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்காக நான் வந்து நம்ம ஸ்விங் த்ரெட் வந்து எடுத்திருக்கேன். ஸ்விங் த்ரெட் அண்டு 4mm ஆன்டிக் பீடு நீடில் வந்து எடுத்திருக்கேன். ஸோ நீடிலில் நம்ம நார்மலாக வந்து பீட்ஸை லோட் பண்ணிவிட்டு ஸோ பேக் செயின் போட்டுட்டு எடுத்துகிட்டு ஸோ நான் வந்து 4mm ஆன்டிக் பீடு வந்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு 2mm 3mm வேணுமோ இல்லை சுகர் பீடு நீங்கள் என்ன பீடு வேணாலும் எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ உங்கள் விஷயம் தான். ஸோ நம்ம நார்மலாக பீட்ஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி கிளாஸ் பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ இது வந்து உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஸோ பீட்ஸை வச்சு உள்ளே லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ நீங்கள் குட்டி குட்டியாக டாட்ஸ் வச்சுமே ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டான டாட் வந்து நீங்கள் அந்த பீட்ஸ் ஆக்குபை பண்ணுற இடத்துக்கு கரெக்டாக வைக்கணும். மோஸ்ட்லி அப்படியே வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஈஸியாக இருக்கும். கேப் அதிகமாக வராமல் பார்த்துக்கோங்க. ஸோ பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு கேப் வர சான்சஸ் இருக்குது. ஸோ போக போக வந்து உங்களுக்கு ஈஸியாக சரியாயிடும். இப்போ இவ்வளோ கிளாஸஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இதே மாதிரி தான் ஃபுல்லாக ரவுண்டும் வந்து நான் வந்து போட்டு வர போகிறேன். ஸோ ஃபுல்லாக ரவுண்டாக போட்டு வந்துட்டு லாஸ்ட்டில் நம்ம நார்மல் எண்ணாட் போட்டு எடுப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி எண்ணாட் வந்து போட்டு எடுத்துட்டேன். ஸோ நான் இப்போ காமிக்கிற மாதிரி அந்த கேப் வந்து வரக்கூடாது. ஸோ லைட்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டிங்கன்னா சரியாக போயிடும். ஸோ மோஸ்ட்லி கேப் வராமல் வந்து பார்த்துக்கோங்க. ஓகே? ஸோ இப்போ ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு எண்ணாட் வந்து போட்டு எடுத்துடுறேன். ஸோ நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாகவே வந்துடும். ஸோ பீட்ஸ் கிளாஸ்லாம் பார்த்தது தான். ஸோ ரொம்பவே ஈஸியான கிளாஸ் கூட. ஓகே, ஸோ இப்போ இதுக்கு என்ன ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நீங்கள் என்ன ஒர்க் பண்ணி காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். ஸோ யூநெக் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு யூநெக்னால் நார்மலாக எப்படின்னு சொல்லிட்டு தெரியும் இல்லையா? ஸோ யூ ஷேப்புக்கு ஒரு நெக் வரைஞ்சிக்கோங்க ரஃப்பாக கிளாத்லேயே. ஸோ வரைஞ்சிட்டு இப்போ நம்ம ஒரு மிரர் வச்சு ஸ்டிச் பண்ணோம் இல்லையா? ஸோ அதை ஒரு 1 இன்ச்சு கேப்பில் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுங்கள். நீங்கள் நெக்குக்கு வந்து ஜரி த்ரெட் மட்டும் கொடுத்தாலும் ஓகே, இல்லை ஜரி த்ரெட்டு சுகர் பீடு ஆன்டிக் பீட் சுகர் பீட் கொடுத்தாலும் ஓகே, இல்லை செயின் ஸ்டோன் கொடுத்தாலும் ஓகே, இல்லை வெறும் ஜரி த்ரெட் கொடுத்துட்டு இந்த மிரர் ஒர்க் பண்ணி சென்ட் பண்ணாலும் எனக்கு ஓகே தான். ஸோ கிளாஸில் இருக்கவங்க அந்த மிரர் ஒர்க் ஒன்று போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த நெக் ஷேப்புக்கு வந்து போடணும். எடுத்தோடனே இந்த நெக் ஷேப்புக்கு டேரெக்டாக போட்டு அனுப்பாதீங்க. தனியாக அது ஒரு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த ஷேப்புக்கு எனக்கு ஹோம் ஒர்க்கு ப்ராக்டிஸ் பண்ணி சென்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இது வந்து ரொம்பவே ஈஸியான கிளாஸ் தான். உங்களுக்கு ஈஸியாகவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இப்போது ஒரு ஸ்லீவுக்கு போடுறீங்க அப்படின்னா ஸோ ஸ்லீவ் பேட்டர்ன் எப்படி இருக்கும் வந்துட்டு ஸோ ஒரு பார்டர் கொடுத்துட்டு ஸோ அங்கேமே நம்ம ஸ்லீவில் வந்து நீட்டாக கொடுக்கலாம், இல்லை அங்கங்கே புட்டாஸ் மாதிரி இந்த மிரர் ஒர்க்கை வந்து கொடுக்கலாம். ஸோ பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம ஆன்டிக் பீட்லாம் வச்சு யூஸ் பண்ணுறதுனால நீங்கள் நெக்கை வந்து போட்டு சென்ட் பண்ணுங்கள் எனக்கு. ஓகேவா? தேங்க்யூ.